இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட உபாகமம் 8:17-18 நான் ஒரு தியானிக்க போகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை ஞானத்தையும் கொடுத்தவர் அவரே. பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார், நம்மை கனப்படுத்துகிறார். இது அவரே செய்கிறார். ஆனால் அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்? என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், மற்றவங்களோட நான் கொஞ்சம் வித்தியாசமா டெக்னிக்கா அப்படி பேசுறேன், டெக்னிக்கா செய்கிறேன், இதனால தான் நம்ம முன்னேறிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அறியாமலே நமக்குள்ள ஒரு பெருமை வந்து விடுகிறது. ஆகையால் அது நம்மை ஒரு சரிவிலே கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது. அதன் பின்புதான் ஏன் அப்படி இந்த சரிவு வருதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் எப்பவும் நான் எச்சரிக்கை இருக்கணும். எதற்காக? என் சாமர்த்தியம் அல்ல, என் கைபலன் அல்ல, கர்த்தரே இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதிக்க கிருபையும் ஞானத்தையும் தந்தார் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நாம் மேன்மேலும் பெருகி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா! மேன்மேலும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஏனென்றால் ஒருவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறோம் அவரே, தாழ்த்துகிறதும் அவரே. ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்க ஞானத்தையும் பலனையும் கொடுக்கிறது கர்த்தரே. ஹல்லேலூயா! அதனால காலையிலே கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் தந்தீரே, நன்றி அப்பா. நல்ல குடும்பத்தை தந்தீரே, நன்றி. நல்ல வாழ்க்கை தந்தீரே, நன்றி. நன்றி மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. மேன்மேலும் பெறுவீர்கள். உங்கள் நன்மை 1000ஆய் பெருகிக் கொண்டே இருக்கும். God bless you.